சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். டெல்லியில 26 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருது. இந்தியா முழுவதும் பல இடங்களில் நீட் தேர்வில் மறு ஆய்வு செய்து கல்வி முறை சீர்படுத்தணுங்கிற கோரிக்கையெல்லாம் முன்னிறுத்து பல இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருது. அந்த போராட்டத்தில் மாணவர்கள் மீது காவல்துறையும் துணை ராணுவம் தாக்குதல் நடத்துறாங்க, எங்களை அடிக்கிறாங்க அப்படிங்கிற காணொலியெல்லாம் ஒரு பக்கம் பரவி கொண்டு இருக்கிறதுல, அதற்கு பதிலாக அதே போல இன்னொரு காணொலி இந்த பக்கம் பரவி கொண்டு இருக்கு. பல காணொலிகளை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ், அதாவது ஒரு நீல நிற உடை தரித்த சீக்கியர்கள் கையில வாளுடனும் கேடயத்துடனும் ஈட்டியுடன் போராட்ட காலத்தில் எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக நிற்கிறோம், எங்களுடைய அக்காக்களை தங்கச்சிகளை அம்மாக்களை நீங்கள் அடிச்சிங்க, இப்போ வாங்க தொட்டு பாருங்க, இராணுவமே காவல்துறை உங்களை தான் நாங்கள் அழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான காணொலிகள், அவங்க பேசுகிற மாதிரியான காணொலிகள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. யார் இந்த சீக்கியர்கள்? அவங்க ஏன் ஆயுதத்தோட போராட்ட காலத்தில் ஈடுபட்டு வராங்க? போராட்டத்தில் ஆயுதத்தோடு ஈடுபட்டு அது வன்முறையாக மாறாதா? அவங்களுக்கு ஆயுதம் வைத்திருக்கான உரிமை யார் கொடுத்தா? யார் இந்த நிஹாங் சீக்கியர்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்ப்போம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மாணவர்கள் ஜந்தர் மந்தில் அலையலையாக குவிந்து கொண்டு இருக்கிறாங்க. சோனம் வாசிங் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றிருந்தது. 26ஆம் நாளான இன்று உண்ணாவிரதத்தை அவர் முடித்து கொண்டிருக்காரு. அரசு ஒரு சில உறுதிமொழிகளை அவர்கிட்ட கொடுத்ததாகவும் அதன் பேரில் இந்த உண்ணாவிரத்தை நான் முடித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது போராட்டத்தில் ஈடுபட்ட அமைதி வழியில் ஈடுபட்டவங்க மீது வழக்கு பதிவு பண்ண மாட்டோம்னு சொல்லி அரசு சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான போராட்டத்தில் ஈடுபடுறவங்கள தொடர்ந்து இப்போ வன்முறையாக மாறிக்கிட்டு இருக்கு, அதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்கு, அதனால நீங்கள் இந்த உண்ணாவிரத்தை முடிச்சுக்கிட்டீங்கன்னா மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சோனம் வாசிங் அவர்கள்ட்ட பேசியதாகவும் அதனால அவர் உண்ணாவிரத்தை முடித்து கொண்டு விட்டதாகவும் இன்றைய காலை செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அவர் உண்ணாவிரத்தை முடித்துக் கொண்டால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும், நாங்கள் கல்வி அமைச்சர் பதவி விலகிற வரைக்கும் இந்த நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு தானே பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் பதவி விலகணும், அது வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல பகுதியில் போராட்டங்கள் நடைபெற்று வருது. நேற்று திருப்பரங்குன்றத்தில் ரயில் மறியல் போராட்டம் சொல்லிட்டு நாடு முழுவதும் மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடி கொண்டிருக்காங்க. அந்த வேளையில் அவங்க மீது டெல்லி காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கிற துணை ராணுவ படை பல்வேறு தாக்குதலில் ஈடுபட்ட வீடியோலாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. பல நபர்களுடைய மண்டையை அடித்து உடைத்த காணொலிகளாம் நம்மளால் இணையதளத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அங்கே தன்னார்வலர்கள் அதிகமாக டெல்லியில் போய் சேர ஆரம்பிக்கிறாங்க. ஜந்தர் மந்தில் மிகப்பெரிய கூட்டம் இன்னும் அங்கே தேங்கி இருக்கு. இன்னும் அங்கே போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கு. இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்து உலகம் முழுவதும் பார்வை இப்போ ஜந்தர் மந்தில் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சீக்கியர்கள் பேசுறது காணொலி இணையதளத்தில் பரவலாக பரவுது, வைரலாக மாறுது. அவங்க பேசுகிறாங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இத்தனை நாட்கள் நீங்கள் அடிச்சிங்க, எங்களுடைய அக்காக்களை தங்கச்சிகளை எங்களுடைய மாணவர்கள் அடிச்சிங்க, இப்போ நீங்கள் அடிச்சு பாருங்க, எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்குது, நாங்கள் அவங்களை பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற காணொலிலாம் இப்போ வைரல் ஆகுது. இவங்களை நம்ம அந்த வேளாண் மசோதா போராட்ட காலத்திலையும் நம்ம இவங்களை பார்த்துருப்போம். 3 வேளாண் மசோதாக்களை ரத்து செய்ய சொல்லி பஞ்சாப்லேருந்து ஹரியானாலேருந்து விவசாயிகள் அலையலையாக டெல்லியில் கூடி பல்வேறு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்தவங்க தான் இந்த நிஹாங் சிங், அதான் நிஹாங் சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க இப்போ மாணவர்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கோம், எங்களை தாண்டி தாண்டா அவங்களை நீங்கள் தொடரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முன்வரிசையில் நிற்கிற மாதிரியான காணொலிகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. யார் இந்த நிஹாங் சீக்கியர்கள்? இவங்க மட்டும் ஏன் ஆயுதம் வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லி தேடி பார்க்கும்போது இவங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது மிக நீண்டு கொண்டு போகுது. இவங்களுடைய வரலாறுங்கிறது கடந்த நூற்றாண்டுகளில் அது பல நூற்றாண்டுகளாக இந்த வரலாறு இருக்குது. சீக்கிய மரபை தோற்றுவித்த குரு நானக், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சீக்கிய மதத்தை அவர் தான் தோற்றுவிட்டார். சீக்கிய மதத்தோட முதல் மத குருவாக அவர் இருக்கிறாரு. அந்த சீக்கிய மதம் தோற்றுவித்த பின்பு 5வது குருவாக இருந்தவர் குரு அர்ஜுன். குரு அர்ஜுன் அவர்களிடமிருந்து தான் இந்த வரலாறு தொடங்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு அர்ஜுன் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான சீக்கிய மத குருவாக அறியப்படுறாரு. அதற்கு முன்னாடி இருந்த சீக்கிய மதத்தை சார்ந்த குருமார்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் தொகுத்து இவர் சீக்கிய மதத்திற்கென்று ஒரு
புனித நூலை வந்து தொகுக்கிற வேலையிலும் வந்து ஈடுபட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் சீக்கிய மதத்தை வந்து இந்தியா முழுவதும் பரப்ப வேண்டியது தன்னுடைய தலையாய கடமையாக கொண்டு செயல்பட்டு வந்தவர் தான் இந்த குரு அர்ஜுன். இந்த குரு அர்ஜுன் அவர்கள் வந்து முகலாய பேரரசு காலத்தில் தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சரியாக சொல்லணும்னா 1600 காலகட்டத்தில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது 1606ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் ஆட்சியின் காலகட்டத்தில் அவர் கைது செய்து டெல்லியில் வைத்து கொடூரமான முறையில் வந்து முகலாய பேரரசு அந்த சீக்கிய குருவை வந்து அதாவது அர்ஜுன் அவர்களை வந்து கொலை பண்ணுறாங்க. இதுதான் சீக்கிய மரபில் வந்து ஏற்பட்ட முக்கியமான முதல் உயிர் தியாகமாக அவங்க வந்து கருதுறாங்க. சீக்கிய மதத்திலே வந்து முதல்ல உயிர் தியாகம் செய்தவர் வந்து குரு அர்ஜுன் அவர்களை வந்து கருதுறாங்க. அதன் பின்பு எல்லா சீக்கியர்களும் ஒரு சிறிய குருவாலை வந்து வச்சுக்கோங்க, உங்களுடைய பாதுகாப்புக்காக வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த மதம் வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்குது. அதன் பின்பு தொடர்ந்து வந்து பல சீக்கியர்கள் பல சீக்கிய குருமார்கள் அவங்களுடைய கையில் வந்து ஒரு சிறிய குருவாலை வந்து வச்சுக்கிடுவாங்க. இப்பயும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள் வந்து ஒரு சின்ன குருவாலை வந்து அவங்களோட உடலில் வச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட குருவால் வைக்கிறதுக்கு அவங்களுடைய மதம் வந்து அனுமதி கொடுக்குது. சீக்கியம் அப்படிங்கிறது ஒரு இனமாக இருந்தால் கூட அது சீக்கியம் அப்படிங்கிறது ஒரு மதத்தின் பேரில் தான் இப்பயும் வந்து அறியப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதோடைய தோற்றுவராக குரு நானக் இருக்கிறார். அதன் பின்பு முக்கியமாக குருவாக குரு அர்ஜுன் இருக்காரு. அவர் கொலை செய்யப்பட்ட பின்பு தான் இந்த பிரச்சனைக்கான முதல் தோற்றுவாய் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சீக்கியர்கள் அப்படிங்கிற ஒரு போர் மரபினராக இந்தியாவில் வந்து கருதப்படுறாங்க. பல இடங்களில் போருக்காக வந்து உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க. இந்திய விடுதலைக்காக தமிழர்கள் எவ்வளோ தூரம் வந்து தங்களுடைய உயிர் தியாகங்களை செய்தார்களோ அதுக்கு ஈக்குவலான ஒரு உயிர் தியாகம் பஞ்சாப்லையும் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். இங்கே பெருங்காமநல்லூரில் வந்து துப்பாக்கிச்சூடு ஏற்பட்டு அங்கே ஜாலியன் வாலாபாக் நம்மளால் சொல்ல முடியும். அங்கே பகத்சிங், இங்கே கொடிகாத்த குப்புறம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இணைச்சு பேசலாம். அவ்வளோ தொடர்பு வந்து தமிழர்களுக்கும் பஞ்சாபியர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு போர் மரபினர் ஒரு 10வது குரு வராரு. அவரோட பேர் வந்து குரு கோவிந்த் சிங். இந்த குரு கோவிந்த் சிங் தான் ஒரு கால்சா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தொடங்குறாரு. இந்த கால்சா அப்படிங்கிற அமைப்பு எதுக்குன்னா தங்களுடைய மதத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய இனத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் தங்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் தங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை மத வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த கால்சா அப்படிங்கிற அமைப்பு வந்து நிறுவப்படுது. இந்த கோவிந்த் சிங் அப்படிங்கிறவர் அந்த சீக்கிய பரம்பரையில் 10வது மத குருவாக அறியப்படுறாரு. இவர் நான் முன்னாடி சொன்ன இந்த கால்சா அமைப்பு வந்து உருவாக்குறாரு. அவங்க தங்களுடைய பணிகள்லாம் வந்து செஞ்சுட்டு வராங்க. அதன் பின்பு அவரும் கொலை செய்யப்படுகிறார். அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கால்சா அமைப்பு அப்படிங்கிறது இந்த சீக்கிய மதத்திற்காக போர் புரியக்கூடிய ஒரு போர் மரபின் தோற்றமாக இது வந்து உருவாக்கப்படுது. இந்த மரபு வந்து தொடர்ந்து பல போர்கள் வந்து ஈடுபட்டு வராங்க. இவங்க வந்து தங்களுடைய படைகளை தங்களுடைய மதத்தை வந்து பாதுகாக்கிறாங்க. பல போராட்டங்களையும் போர்களையும் ஈடுபட்டு வராங்க. அதனோட தொடர்ச்சியாக அவரோட தலைவராக இவர் வந்து கால்சா அமைப்போட தலைவராக குரு கோவிந்த் அவர்கள் வந்து செயல்பட்டு வராரு. அவரையும் முகலாய பேரரசு வந்து கொலை பண்ணுறாங்க. அதன் பின்பு தான் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இராணுவம் தேவைப்படுது. நம்மளை பாதுகாக்கிறதுக்காக குறைந்த எண்ணிக்கையில் மக்கள் இருந்தால் கூட குறைந்த எண்ணிக்கையில் போர் வீரர்கள் இருந்தால் கூட அவங்க அசாத்திய திறமை கொண்டவங்களாக இருக்கணும். அவங்க வந்து மிகப்பெரிய போர் எல்லா போர் முறையும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த நிகாங் சீக்கியர்கள் அதாவது நிகாங் சிங்ஸ்னு வந்து அவங்களை அழைக்கிறாங்க. நிகாங் சீக்கியர்கள் அவர்கள் வந்து தோற்றுவிக்கப்படுறாங்க. இந்த நிகாங் சீக்கியங்கிறது ஒரு போர் மரபினராக கருதப்படுறாங்க. இவங்க எப்பயுமே தங்களுடைய உடலிலே தங்களுடைய உடம்புகளை வந்து ஆயுதங்களை வந்து எப்பயுமே தாங்கியிருப்பாங்க. அன்று முதல் இன்று வரை நம்ம இந்த காணொலிலாம் பார்த்துருக்கோம். ஒரு பெரிய வாள் வச்சுருக்காங்க, கையில் வந்து கேடயம் வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஈட்டி வச்சுருக்காங்க, தங்களுடைய தலையில் வந்து பெரிய பெரிய தலைப்பாகைகளை வந்து கட்டியிருக்காங்க. அந்த தலைப்பாகையில் ஒரு சில சிம்பிள்ஸ்லாம் வந்து அதாவது ஒரு சில சின்னங்களை வந்து பொறிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே நீல நிற உடையிலே இருக்கிறாங்க. நம்ம 2020 வந்து அந்த வேளாண் மசோதா அது பார்த்தப்போ இருக்கட்டும், இவங்க தோற்றுவிக்கப்பட்ட 1606ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்க நீல நிற உடையை வந்து அதிகமாக அணிகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீல நிற உடை அப்படிங்கிறது அவங்க தியாகமாகவும் வீரமாகவும் வந்து கருதுகிறாங்க. அதற்காகவே அந்த உடையிலேயே வந்து அந்த வீரர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்க பெரும்பாலும் தங்களை வந்து போர் வீரர்களாக போர் மரபினராக இப்பயும் வந்து அடையாளப்படுத்திக் கொள்கிறாங்க. ஒரு பெரிய வாள் வந்து வச்சுருக்காங்க. அந்த வாளோட பேர் வந்து கிருபான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கையில் வந்து எப்பவுமே ஈட்டி வச்சுருக்காங்க, கேடயம் வச்சுருக்காங்க, குதிரை சவாரி, யானை சவாரி, அது மட்டும் இல்லாமல் போர் பயிற்சிகள் சொல்லி தினசரி போர் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு பிரிவினர் தான் அந்த நிகாங் சிங்ஸ். இந்த நிகாங் சிங்ஸோடைய வரலாறு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வரலாறுங்கிறது முகலாய பேரரசுக்கு எதிராக பல போர்களை வந்து ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்கான் படையெடுப்புக்கு எதிராக பல போர்களை வந்து ஈடுபட்டிருக்காங்க. 1707ஆம் ஆண்டு சாம்கோன் போர் அப்படிங்கிற ஒரு போரில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து இந்த மாவீரன் படம் பார்த்துருப்பீங்க. மாவீரன் படம் வந்து அவங்களுடைய படைப்பிரிவு அப்படிங்கிறது சின்னதாக இருக்கும். அவங்க வந்து ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவாங்க. நம்ம வந்து சிவகார்த்திகேயன் கூட நடிச்சிருந்தாலும் சீமராஜா படத்தில் வந்து இறுதியான ஒரு போர்க்காட்சியில் நம்ம வந்து இந்த வேல் யுத்தியை வந்து பயன்படுத்துவோம். வீரர்கள் வந்து குறைவாக போனாலும் படையை வந்து முழுமையான அழிக்கிற வல்லமை வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வீரர்கள் குறைவாக தான் இருப்பாங்க. ஆனால் எதிரி படையை முழுமையான அழிக்கிற வல்லமை இவங்களுக்கு வந்து பொருந்திருக்கும். ஏன்னா அவங்க தினசரி பயிற்சி செய்யக்கூடியவங்க, போர் மரபிலே வந்து தொடர்ந்து வந்து ஈடுபடக்கூடியவங்க. இவங்களுடைய குதிரை பயிற்சி, சண்டை பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் கட்லா அப்படிங்கிற ஒரு கலையை வந்து வச்சுருக்காங்க. இந்த கலை அப்படிங்கிற அவங்க தினசரி பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பயும் தினசரி அந்த மரபினர் வந்து
வந்து போர் பயிற்சியில் வந்து ஈடுபட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆயுதம் வைத்துக் கொள்றதுக்கு இந்திய அரசியல் சட்டம் வந்து அனுமதி கொடுக்குதா? ஏன்னா ஆங்கிலேயர் காலத்தில் வந்து ஆயுதம் வச்சிருந்தாங்க, அதற்கு முன்னாடி முகலாய பேரரசு காலத்தில் வந்து ஆயுதம் வச்சிருந்தாங்க. அது வந்து அன்றைய காலகட்டம் வேற. இப்போ வந்து நம்ம குடியரசு ஆயிட்டோம், நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு, இவங்களுக்கு மட்டும் இந்த ஆயுதம் வைத்துக்கொள்ள அனுமதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அனுமதி இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 25வது பிரிவு வந்து அந்த ஒவ்வொரு மதங்களும் தங்களுடைய அடையாளங்களை அணிந்து கொள்றதுக்கான வந்து அனுமதி வந்து கொடுக்குது. அந்த மாதிரி இவங்க வந்து தங்களுடைய மத அடையாளங்களாக வந்து அதை வந்து சொல்றாங்க. இந்த ஈட்டியா இருக்கட்டும், வாள்களா இருக்கட்டும், இது எல்லாமே எங்களுடைய மத அடையாளங்கள், இதை அணிந்து கொள்றதுக்கான அதிகாரமும் உரிமையும் இவங்கள்ட்ட இருக்குன்னு வந்து சொல்றாங்க. இந்த நிகாங் சிங்ஸ் வந்து ஒரு முக்கியமான 3 கோட்பாடுகளை வந்து வச்சிருக்காங்க. இந்த கொள்கையின்படி தான் அவங்க வந்து செயல்படுறாங்க, செயல்படுவோம்னு வந்து சொல்றாங்க. என்ன மாதிரியான கோட்பாடுகள் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒருவேளை பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் ஆயுதத்தை வந்து கையில் எடுக்கணும். ஒருவேளை வந்து நம்ம ஆயுதம் எடுத்து போராடுறது அப்படிங்கிறது அதிகாரத்துக்காக கிடையாது, அநீதிகளுக்கு எதிராகவும் பாதுகாப்புக்காக மட்டுமே அப்படிங்கிறது அவங்களுடைய 3 தலையாய கொள்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்படி இஸ்லாமியர்கள் வந்து ஒரு 5 வேளை கடமைகள் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இவங்களும் 5 கடமைகள் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சீக்கியர்களுடைய மரபில் ஒரு போர் மரபனாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த நிகாங் சிங்ஸ். இவங்களோட நிலை இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பரிதாபக்குரியதாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ காணொலிலாம் பார்க்குறோம்ல, காணொலி பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் சுழற்றுறாங்க, வாழ்க்கையில் தூக்கி காமிக்கிறாங்க, காவல்துறை வந்து வாழ்க்கையில் வச்சு மிரட்டுறாங்க, பல வித்தைகளை வந்து காமிக்கிறாங்க, பெட்ரோலை ஊற்றி அதுக்கிடையில் வந்து தீக்கு இடையில் வந்து நடனம் ஆடுறாங்க, தலையில் சுற்றுறாங்க. இந்த மாதிரி பல திறமைகளை அவங்க வெளிப்படுத்தினாலும் அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்து ஆயிருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் இவங்களுடைய இந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது மிகவும் வந்து ரொம்ப கொடுமைக்குள்ளதாக இருந்திருக்கு. ஏன்னா தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடியவங்களே இவங்க ஒரு முக்கியமானவங்க இருக்கிறாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் பஞ்சாபில் வந்து அபின் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதன் மூலமாக பஞ்சாப் முழுவதும் இந்த அபின் வேகமாக பரவப்படுது. இதனால் பல இளைஞர்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி போதைப்பொருள் முழுமையாக உட்கொண்டு அவங்க உயிரிழக்கிற நிலைமை ஏற்படுது, இல்லை போதைப்பொருளுக்கு அடிமையாக சுற்ற நிலைமையும் வந்து இருந்திருக்கு. அந்த நிலையில் இந்த நிகாங் சீக்கியர்கள் மிகவும் 1000ற்கு குறைவாக அவங்களோட எண்ணிக்கை வந்து குறைந்திருக்கு. அதோட தொடர்ச்சியாக தான் இப்போயும் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போயும் பஞ்சாபில் வந்து போதைப் பொருளுக்கான நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில புள்ளி விவரங்கள் வந்து சொல்லுது. எப்படி தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மார்க் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு போதை கலாச்சாரத்தை வந்து ஊக்குவித்து இருக்கோ, அதே மாதிரி அங்கே பஞ்சாபில் வந்து இந்த அபின் போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களும் வந்து மிகப்பெரிய அளவில் கைதூக்கி இருக்குன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அவங்க சுகுணா அப்படிங்கிற ஒரு பானத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது வந்து கஞ்சாவின் மூலமாக செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு சில தகவல் வந்து கொடுக்குது. அது அவங்க எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு வேளை போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை வந்து குடித்து விட்டு போனால் உற்சாகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பானத்தை அவங்க குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்கிறாங்க. இப்படி போதைப் பொருளுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஆங்கிலேயர் காலத்தில் ஏற்பட்ட அடக்குமுறைன்னு சொல்லிட்டு இவங்களோட எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டே போனது. இப்போ அந்த எண்ணிக்கை வந்து அதிகரித்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில டேட்டாஸ் வந்து சொல்லுது. அவங்கள தான் நம்மளை வந்து இப்போ டெல்லியில் வந்து பார்க்க முடியுது. இப்படி எல்லாற்றுக்கும் பாதுகாப்பாக இருப்பதே எங்களுடைய முதல் கடமையாக வந்து அவங்க வந்து கருதுறாங்க. அவங்க தான் பொற்கோவிலை பாதுகாக்கிற பணியிலையும் வந்து ஈடுபட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் முழுவதும் அவங்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ டெல்லியில் நடக்கிற போராட்டத்திலையும் மாணவர்களுக்கு ஆதரவாக, மாணவர்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் களம் இறங்கியிருக்கோம்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராடின விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் அவங்க வந்து களத்தில் வந்து ஈடுபட்டாங்க. இந்த மாதிரி அவங்க களத்தில் இறங்கி இருக்கிறது, ஆயுதங்களோட சுற்றுறது வந்து சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு வன்முறை பாதைக்கு இழுத்து செல்றதுக்கான வழிவகை செய்யும் சொல்லிட்டு இந்தியா டுடே என்று வந்து ஒரு கட்டுரை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற இந்த போராட்டத்தை வந்து ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது கல்வி அமைச்சர் வந்து பதவி விலகணும், அது மட்டும் இல்லாமல் வந்து நீட்டில் ஏற்பட்ட குளறுபடிக்கு அவர் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும், உயிரிழந்த மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் வந்து நிவாரணம் கொடுக்கறது அப்படிங்கிறதான் கல்வி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தை தொடங்கினதோட முக்கியமாக நோக்கமாக இருந்தது. அதன் பின்பு அது கல்வி சீர்திருத்தமாகி நீட் பேன் அப்படிங்கிறத நோக்கி வந்து போய்கொண்டு இருக்கு. இந்த வேளையில் பல அமைப்புகள், பல குழுக்கள் வந்து இந்த போராட்டத்தில் வந்து இறங்குறாங்க. இதன் மூலமாக இந்த போராட்டத்துடைய மையக்கரு வந்து சிதைந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு இந்தியா டுடே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிகாம் சீக்கியர்கள் உள்ளே வந்தது மதத்தை வந்து அவங்க அதிகமாக கோஷம் எழுப்புறாங்க, இது வந்து மத ரீதியாகவும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய கவலைகளையும் வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஜேபி பார்ட்டிகிட்ட வந்து அவங்க பேசுனாங்களா, அப்படி பேசும்போது எங்களுடைய போராட்டத்தோட மையக்கரு வந்து சிதையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தான் நாங்களும் நினைக்கிறோம், அதை நோக்கி தான் நாங்களும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். காவல்துறையோட அடக்குமுறையால் மட்டும்தான் இந்த மாதிரியான குழுக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக உள்ளுக்கு இறங்குறாங்க, இதை வர்றவங்கள நாங்கள் வேண்டான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில காக்ரோச் ஜனதா பார்ட்டி சேர்ந்த நபர்களும் வந்து பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. போராட்டம் அப்படிங்கிறது அமைதி வழியில் நடைபெற வரைக்கும் அது போராட்டமாக இருக்கும். காவல்துறையும் துணை ராணுவமும் இல்லை இந்திய அரசும் என்ன மாதிரியான நடைமுறைகளை கையில் எடுக்கிறாங்களோ, அதன் பின்பு மாணவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை கையில் எடுக்கிறாங்களோ, அது போராட்டம் அமைதி போராட்டமாக இருக்க போதா இல்லை என்னவாக மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து